அல்லாஹுடைய தீனை பொறுத்தவரையில், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் மூமின்களுடைய உள்ளத்திலே மறுமையுடைய நம்பிக்கை மிகவும் ஆழமாக, அழுத்தமாக, தெளிவாக பதிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அந்த மறுமை நாளை ஏற்படுத்துவான். விசாரணை செய்யக்கூடிய நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்படுத்துவான். மக்களை ஒன்று கூட்டுவான், மனிதர்களை அல்லாஹ் விசாரணை செய்வான். விசாரணை செய்து அல்லாஹ் சொர்க்கம் நரகத்தை தீர்ப்பளிப்பான் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களிலே எங்கெல்லாம் அல்லாஹுடைய நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் பேசுகிறானோ, எங்கெல்லாம் அல்லாஹுடைய நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் பேசுகிறானோ அதோடு சேர்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய நம்பிக்கையை பற்றியும் பேசுகிறான். சூரத்துல் பக்ராவுடைய 177வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹகும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப் வலக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ் சொல்லுகிறான், நன்மை என்பது முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவது அல்ல. நிச்சயமாக நன்மை என்பது அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதலும் மறுமையை ஈமான் கொள்ளுதலும். அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்ல வருகிறான்? அல்லாஹுடைய நம்பிக்கைக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய நம்பிக்கையை, மறுமை தினத்துடைய அந்த நாளை பற்றி நினைவு கூறுகிறான் என்றால், அல்லாஹுடைய நம்பிக்கைக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனிலே பல வசனங்களிலே கூறுவது மறுமையுடைய நம்பிக்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய உபதேசங்கள், அறிவுரைகள், அல்லாஹ் மக்களுக்கு கூற சொன்னவை என்றவற்றை நீங்கள் குர்ஆனிலே படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழைப்பை ஏற்றுதான் குறைஷிகளை அழைத்தார்கள். அவர்களுடைய குடும்பத்தார்களை அழைத்து சொன்னார்கள், மறுமை நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை செய்பவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை அனுப்பி இருக்கிறான் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஅன்திருஹும் யௌமல் ஹஸ்ரா. நபியே, மக்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் ஒன்று கூட்டப்படக்கூடிய நாளை பற்றி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுடைய வாழ்க்கையோடு இந்த மறுமையுடைய நம்பிக்கையும் பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த அடிப்படையை முதலில் புரிந்து கொண்டு கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்று மார்க்க அறிஞர்கள் பிரிக்கும் பொழுது 3 மறுமையுடைய மிகப்பெரிய அடையாளங்களாக பிரிக்கிறார்கள். அதில் 2 முக்கியமான அடையாளங்கள், அதாவது பெரிய அடையாளங்கள், சிறிய அடையாளங்கள். இதுல நடு அடையாளங்கள் என்று கூட பிரிக்கிறார்கள். ஆனால் நமக்கு இங்கே தேவையானது என்னவென்றால், மறுமையுடைய சிறிய அடையாளங்கள், அஸ்ஸாஅத்து ஸுக்ரா என்று அழைக்கப்படக்கூடிய மறுமையுடைய சிறிய அடையாளங்கள். அதாவது மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னதாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவும் இந்த பூமியில என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கும், இதுவெல்லாம் நடந்தால் மறுமை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அவற்றில் நம்மால் முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பார்ப்போம். மறுமை நாளுடைய அடையாளங்களில் மார்க்க அறிஞர்கள் வரிசைப்படுத்தியுள்ள அடையாளங்களில் முதல் அடையாளம் என்னவென்றால், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு நபியாக, இறுதி நபியாக அனுப்பப்பட்டது மறுமை நாளுடைய அடையாளம்தான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாதைன் யஅனி இஸ்பஐனி. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் மறுமையும் இந்த 2 விரல்களை போன்று வந்திருக்கிறோம். அப்படி என்றால், நான் வந்து விட்டேன் என்றால் அடுத்து மறுமை வரப்போகிறது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸில் இருந்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு வருகை தந்தது மறுமையுடைய
அடையாளங்களுடைய தொடக்கம்தான். ஏனென்றால் இதற்கு பிறகு ஒரு சமூகம் கிடையாது, இதற்கு பிறகு ஒரு உம்மா கிடையாது, இதற்கு பிறகு ஒரு நபியும் கிடையாது. மறுமை நாள் வரை வரக்கூடிய அத்துணை மக்களுக்கும், யூதர்களுக்கும், நஸ்ரானிகளுக்கும் யாராக இருந்தாலும் யார்தான் நபி, யார்தான் ரசூல்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நபி, அவர்கள்தான் ரசூல். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மறுபடியும் இந்த பூமிக்கு வருகை தந்தாலும் அவர்கள் யாருடைய உம்மத்து தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரசூலுக்கு அந்த ரசூலுடைய அந்த தன்மையை ஏற்ற ஒரு மனிதராகத்தான் வருவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நமக்கு தெளிவுபடுத்துவானாக. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்றாக கூறிய ஒரு அடையாளம். இரண்டாவது அடையாளம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு எப்படி ஒரு அடையாளமோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணமும் மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார்கள், அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி கஸ்வதி தபூக், தபூக்குடைய யுத்தத்தின் போது ஒரு நிகழ்வு நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு சொன்னார்கள், ஃபகால உதுத் சித்தம் பைன யதை ஸஆ, மறுமை வருவதற்கு முன்னால் இந்த 6 விஷயங்களை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். மறுமை வருவதற்கு முன்னால் இந்த 6 விஷயங்களை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி அதனுடைய முதல் அடையாளமாக சொன்னார்கள். இந்த 6இல் முதல் அடையாளமாக சொன்னார்கள், மௌதி, என்னுடைய மரணம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணமும் மறுமை ஏற்படுவதற்குடைய அடையாளங்களில் ஒன்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலாக, நபியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு நியதியாக வைத்திருக்கக்கூடிய மரணத்தை கொடுப்பான். அந்த மரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெற்று விட்டார்கள், அடைந்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். இப்போது உயிரோடு இந்த பூமியிலே இல்லை. அதன் காரணமாக மறுமையின் அடையாளங்களில் இரண்டாவது அடையாளமாக நாம் பார்த்தது எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணம். மூன்றாவது அடையாளம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். சூரத்துல் கமருடைய 1வது வசனம், யக்தரபத்திஸ் ஸஆ வன்ஷக்கல் கமர், மறுமை நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே காஃபிர்கள், குறிப்பாக காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கள், அல்லாஹ்விடத்திலிருந்து வந்து ஒரு அத்தாட்சியை காட்டுங்கள் என்று கூறிய பொழுது சந்திரனை பிளந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்களா இல்லையா? இமாம் புகாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக, அன்ன அஹ்லல் மக்கா, மக்காவாசிகள் ஸஅலு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுரியஹும் ஆயா ஃபஅராஹும் இன்ஷிகாகல் கமர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அத்தாட்சிகளை காம்பியுங்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை பிளந்து காட்டினார்கள். இந்த ஒரு அடையாளம் மறுமையுடைய அடையாளங்கள் என்று யார் கூறுகிறார்? யார் கூறுகிறார்? யார் கூறுகிறார்? இங்க ரசூலுல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் சொல்கிறான், யக்தரபத்திஸ் ஸஆ வன்ஷக்கல் கமர், மறுமை நெருங்கி விட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது. மூன்றாவது அடையாளம், மறுமை ஏற்படுவதற்கு உடைய அடையாளங்களில் மூன்றாவது அடையாளம் என்ன? சந்திரன் பிளந்தது. நான்காவது அடையாளம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வெற்றியை நமக்கு எளிதாக்குவானாக, விரைவாக்குவானாக, பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். பலஸ்தீனில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய முதல் கிபிலா மறுபடியும் முஸ்லிம்களிடத்திலே ஒப்படைக்கப்படும். அவுஃப் இப்னு மாலிக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்களா இல்லையா? 6 விஷயங்களை மறுமைக்கு முன்னதாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று. அந்த ஒரு அறிவிப்பில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ثم فتح بيت المقدس, பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். இந்த பைத்துல் முகத்தஸ் உடைய வெற்றியை பொறுத்தவரை மார்க்க அறிஞர்கள் பல வார்வாக கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதில் சிறந்த கருத்து என்னவென்றால், பைத்துல் முகத்தஸ் மறுமைக்கு முன்னதாக வெற்றி கொள்ளப்படும் என்றால்
அந்த வெற்றிக்கு பிறகு அடுத்த தோல்வி இல்லை என்பது கிடையாது. அந்த வெற்றிக்கு பிறகு அடுத்த தோல்வி என்பது கிடையாது. ஆனால் மறுமைக்கு முன்னதாக முஸ்லிம்கள் கரத்தில் தான் அந்த பைத்துல் முகத்தஸ் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக உமர் அவர்களுடைய காலத்திலே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த வாக்குறுதியின்படி பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்பட்டதா இல்லையா? கைப்பற்றப்பட்டது. உமர் அவர்களே நேரடியாக எஸ்ஆர் என்ற தன்னுடைய அடிமையை அழைத்துக் கொண்டு பைத்துல் முகத்தஸிற்கு நேரடியாக உமர் அவர்களே சென்று பைத்துல் முகத்தஸை கைப்பற்றினார்கள். அதற்கு பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் மறுபடியும் முஸ்லிம்கள் கரத்தில் இருந்து சென்றது. மறுபடியும் ஹிஜ்ரி 583வது ஹிஜ்ரியிலே யார் அவர்? சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய காலத்திலே மறுபடியும் பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்கள் கரத்திலே வந்தது. இன்ஷா அல்லாஹ் மார்க்க அறிஞர்களுடைய விளக்கத்தின்படி மறுமை நாள் வருவதற்கு முன்னதாக யூதர்களுக்கிடையே உள்ள ஒரு போர் நடக்கும். அந்த போருக்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்படும். முஸ்லிம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال தகுதத்திலூன அன்தும் வல் யஹூத், நீங்களும் யூதர்களும் போர் செய்வீர்கள். ஹத்தா யகூலல் ஹஜரு யா முஸ்லிம் ஹாதா யஹூதி வராஇதா, முஸ்லிமே இந்த என்னுடைய இந்த ஒவ்வொரு கரமும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்லும் மரங்களும் சொல்லும், இது யஹூதி, இவன் யஹூதி எனக்கு பின்னால் இருக்கிறான், இவனை வந்து நீ வெட்டு கொலை செய் என்று கூறும். அந்த காலம் வறுமைக்கு முன்னதாக நெருக்கமான உள்ள காலம். இந்த யூதர்களுடைய போருக்கு பிறகு முஸ்லிம்களிடத்திலே இந்த பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்படும் என்பதும் மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று. இப்ப மறுமையுடைய அடையாளங்களாக நாம் பார்த்த 4வது விஷயம் பைத்துல் முகத்தஸ், முஸ்லிம்களுடைய முதல் கிப்லா. இப்போது யூதர்கள் கரத்தில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் இன்ஷா அல்லாஹ் விரைவில்.